ஆட்சிக்கு வந்த நாள் முதலே அதிமுகவின் திட்டங்களுக்கு பெயரை மாற்றி வைப்பது, அதிமுக தொடங்கிய திட்டங்களை திறந்து வைப்பது, கட்டிய கட்டிடங்களை ரிப்பன் வெட்டி விழா எடுப்பது, மேம்பாலங்களில் திமுக பெயரில் கல்வெட்டு வைப்பது என்று திமுக ஒரு ஸ்டிக்கர் அரசாங்கம்தான் என்பதை ஒவ்வொரு செயலிலும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இப்போது சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய விவகாரத்திலும் தன் கோர விளம்பர முகத்தை காட்டியிருக்கிறது திமுக. கோயம்பேடு பேருந்து நிலையம் போதவில்லை என்று ஆராய்ந்து போக்குவரத்து நெரிசலை குறைக்க என்ன செய்யலாம் என்று யோசித்து திட்டங்களை போட்டு இரவும் பகலும் உழைத்து அதிமுகவின் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி கொண்டு வந்த கிளாம்பாக்கம் புதிய பேருந்து முனையத்தை கிடப்பில் போட்டு வைத்திருந்து விட்டு இப்போது தேர்தல் நெருங்குவதால் ஓட்டு வாங்க திறக்கிறது திமுக. சரி, இப்போதாவது திறக்க மனம் வந்ததே, மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தால் சரிதான் என்று அதிமுக பெருந்தன்மையாக இருக்கிறது. ஆனால் அதிலும் இந்த திமுக தன் வேலையை காட்டிவிட்டது. அதிமுக கொண்டு வந்த திட்டத்திற்கு தன் தந்தையின் பெயரை சூட்டி அழகு பார்க்கிறார் ஸ்டாலின். அதை கேட்டால் மனசாட்சியே இல்லாமல் 70% பணிகளை திமுக தான் முடித்தது என்று சேகர்பாபு வேறு தன் பங்குக்கு கதையை அளந்து விடுகிறார். அதிமுக ஆட்சி முடியும் தருவாயில் 90% பணிகள் முடிந்துவிட்டது. அந்த சமயம் தேர்தல் காரணமாக நிதி ஒதுக்க முடியாமல் போனதால் வெறும் 10% பணிகள் மட்டுமே முடிக்கப்படாமல் இருந்தன. அதை கூட 3 ஆண்டு காலம் இழுத்தடித்துவிட்டு இப்போது தேர்தல் வருவதால் அவசரமாக திறந்து வைக்கிறது இந்த விடியா திமுக. தொட்டதிற்கெல்லாம் கருணாநிதியின் பெயரை வைக்க துடிக்கும் திமுக விரைவில் தமிழ்நாட்டையும் கருணாநிதி நாடு என்று அறிவிக்க திட்டம் போடுகிறதா திமுக? ஏற்கனவே அதிமுக பெற்ற பிள்ளைக்கு திமுக பெயர்தான் வைத்துக் கொண்டிருக்கிறது என்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியின் குற்றச்சாட்டு தற்போது உறுதியாகிவிட்டதால் தான் அதிமுக பெற்ற பிள்ளைக்கு பெயர் வைக்கத்தான் ஆட்சிக்கு வந்தாரா ஸ்டாலின் என்ற கேள்வியோடு பஸ் ஸ்டாண்டை கடந்து செல்கிறார்கள் பொதுமக்கள். நியூஸ் டே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.